Angie's recipes. இன்னைக்கு நம்ம Angie's recipesல சாம்பார் பண்ண போறோம். சாம்பார் தானே அதுல என்ன ஸ்பெஷல் அப்படினு கேக்குறீங்களா? நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணல, சிக்கன் போட்டு பண்ண போறோம். வாங்க வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் சாம்பார் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். சிக்கன் மேரினேஷனுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன். அத 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமா மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நான் நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சாம்பார் வைக்கிறதுக்கு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் ஸ்டவ்ல வச்சு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். கொஞ்சமாக கடுகு போடுறேன், கொஞ்சமாக சீரகம், 2 பச்சை மிளகாய், 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 1 வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம் நல்லா வேகட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு பிங்க் கலர் ஆகிடுக்கு. இந்த நேரத்தில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ரெண்டெல்லாம் எப்படி சாம்பார் தாளிப்போமோ அதே மசாலா தான். கூடவே நான் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா வேகட்டும். ஓகே, தக்காளி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன். இப்போ வாக்கில் வெந்திருக்கான்னு. ஓரளவுக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பாருக்கு நம்ம தனியாக எந்த மசாலாவும் போட மாட்டோம். சிக்கனில் என்ன இருக்கோ அதுதான். இந்த சிக்கனை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கேன். இது கூட நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். சிக்கன் போட்டுட்டு ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா வேகணும். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுக்கு. சிக்கன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்ல வாசனை வருது. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதில் பருப்பு சேர்க்கணும். நான் வந்து 1 கப்பு தோரம் பருப்பை நல்லா வேக வச்சு ப்ரெஷர் குக் 3 விசில் விட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம டைரெக்டாக சிக்கனில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனோட இந்த பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பும் சிக்கனும் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். சரியாக 5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்ல வாசனை வருது. லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சிக்கனோட பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான சிக்கன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சிக்கன் சாம்பார் ரொம்பவே சுவையாக வந்திருக்கு. நீங்கள் மறக்காமல் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி யாரும் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண ரெசிபியை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்ஜிஸ் ரெசிபிஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல சுவை நல்லது.